அவ்வளோதான் இல்லை சீட்டு அவ்வளோதான் கால் இடிக்குது இல்லை அவ்வளோதான் சீட்டு பண்ணுங்க. இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இண்டிகேட் போட்டுக்கோங்களா? போகலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. நம்ம இப்போ ஓரம் பண்ணி மெயின் ரோடு வரோம். இண்டிகேட்டர் போகிறதுல எந்த தவறும் கிடையாது, போட்டுக்கோங்க. போகலாம். அக்கா ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கணுமா, எக்ஸைட்டை மில்க் சிரமம் பண்ணணுமா? நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து தான் கால் எடுக்கணும், சரிங்களா? கிளச்சு ரொம்ப தூரமாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. அந்த எங்க வண்டி போய் சல்லு போகுதுங்க ஸ்பீடு பயங்கரமா. அதெல்லாம் எக்ஸைட் மிதிக்க கொஞ்சம் உங்க வண்டியில எக்ஸைட் மிதிச்சிடக்கூடாது. ஆமா சும்மா விட்டாலே போகுது. ஆமா காசு நம்ம தான் போட்டு வாங்கல இல்ல அவங்க அப்பாக்கு நேத்தே கூப்பிடலான்னு இருந்தேன். நேத்தே அப்புறமா போன்ல காசு இல்லை, இன்னைக்கு காலையில தான் போட்டுட்டாங்க. போயிட்டு தான் இருக்குங்க. சரி நான் தான் மாற்றி விட்டேன், நான் அத்தமாட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாங்கன்னு சரி நான் அழுத்தமாக சொல்கிறேன், நம்ம தான் மாற்றி விட்டேன்னு சொல்லுறேன். நான் தான் திருப்பி சொன்னால் தெரியல வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரேக், சரிங்களா? இப்போ அப்படியே ஓடிடலாம் டக்குன்னு. கீர் மாற்றணும்னு நினச்சது தப்பு கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கணும். பஸ் வர கரெக்டாக இருந்துச்சுன்றீங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க. 10 நிமிஷம் வந்துருச்சு. பார்த்தேன், அந்த பஸ்ஸை பார்த்தேன். செடி வளைக்கு கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும். சரி சரி. இன்னும் நம்ம இப்போ தான் 3ஆவது கீழே வரோம், 4ஆவது கீழே வரோம். வேணுங்கிற கீர் போட்டுக்கலாம், வண்டி ஆஃப் ஆகாது. பிரேக் லைட் ஆஃப்ல
கிளச்சுக்கு போயிடணும். ஆமாம், பிரேக் யூஸ் பண்ணாலே சரி சரி கிளச்சு ஃபுல்லாக அப்படி நம்ம ரொம்ப ஸ்பீடாக வரும்போது பிரேக் பிடிச்சா கிளச் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. சரி சரி சிட்டிக்குள்ளே நிதானமாக போகும்போது ஓகேண்ணா. பிரேக் பிடிச்சா கிளச்சை பிடிச்சிடணும். நம்ம ரோடு நீங்கள் அங்கே தேடாதீங்க. நம்ம ரோட்டில் நம்ம ஓரமாக போகிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நம்மளை தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே அந்த ரோடு பிடிச்சிக்கணும். தேடாதீங்க, நம்ம போகிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பின்னா அவங்களுக்கு வழி விட்டீங்க, பின்னால் அவரை கார் டக்குன்னு வழி கேட்டார் பார்த்தீங்களா. மூணாவது கீர் போடலாமாக்கா? அக்கா இங்கே வந்துட்டு மறுபடியும் அங்கே போய்க்கலாம். மறுபடியும் கடை திறந்துருக்கண்ணா. வஞ்சேன்ஸ் வந்துட்டுருங்க. ஜிஎஸ் நான் வந்துட்டுருக்கேன், அங்கே தான் வந்துருக்கேன். டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு ரெடி ஆகிடும். இப்படி மெல்ல ஒவ்வொரு நூலாக மெல்ல ஒரு நூல் விடுங்க. இப்போ அந்த வண்டிக்கு முன்னாடி நிறுத்திருந்தாங்க, இந்த மாதிரி மெல்ல மெல்ல எடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆகிடும். பரவாயில்ல பயப்படாது. ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோதான். பட் 1 2 3 நிறுத்திங்கன்னா போகும். 1 2 3 பிரேக் விட்டுருங்க, போகலாம். அவ்வளோ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஓடிடலாம். டக்குன்னு 2வது கீர் 3வது கீர். பயப்படாதீங்க. வண்டி ஆஃப் ஆனால் நீங்கள் உங்கள் வண்டியை ஓட்டும் போது ஆஃப் ஆனாலும் பயப்படாதீங்க. நம்ம இந்த பேரிகேடை பிடிச்சி டிவைடை பிடிச்சி போய்க்கலாம். சரிங்களா? அந்த கீரை பிடிச்சி தள்ளாதீங்க. சரிங்களா? டக்குன்னு 2வது கீர் ஓடிடலாம். தாண்டி வந்துடலாம். அவர் ரைட்டில் போகிறாரு. வெடுக்குன்னு திருப்பினோம்னா இங்கே வர ஆட்டோக்காரங்க நம்ம இடிச்சிருவாங்க. வெடுக்குன்னு திருப்பக்கூடாது. நம்ம பிரேக் அடித்து நிறுத்திக்கும் கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. பிரேக் அடித்து நிறுத்திக்கும் கூட செய்யலாம். வெடுக்குன்னு திருப்பினோம்னா இங்கே வரவங்க சிரமமாயிடும். சரிங்களா? பஸ்கார் போட்டு ஒன்றும் பிரச்சனை. மறுபடியும் எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா ஓடிடும். மறுபடியும் 3வது கீர் போட்டுருங்க. பஸ்கார் கார்னு வச்சு 3வது கீர். நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கிறது திரும்ப பதிவு பண்ணிக்கணும். சரிங்களா? நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது யோசிச்சுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம இல்லாதப்போ அது உங்களுக்கு வேலை செய்ய தோணும்.
எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டா லெஃப்ட் போட்டுக்கங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் வரோம். அப்போ நாங்கள் ஒன்று நிறுத்தணும். அங்கே நிறுத்தணும். அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. இப்படி பிரேக் பிடிச்சிக்கணும். கிளச்சை பிடிச்சிக்கணும். அந்த காருக்கிட்டே ஒரே நிமிஷம் வந்துடலாம். இப்படி நியூட்ரு பண்ணி கார் எடுத்துட்டு இது எடுத்து ஹேண்ட் பிரேக் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. ஒரே நிமிஷம் மம்மி இங்கே அதெல்லாம் எதுக்கு அது வச்சிருக்கோம். தெரிய இறந்தா என்னங்க இதாகிடுச்சாமா? ஆமாக்கா. என்ன எதனாலயாம்மா? அவங்க சும்மா ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்குது. சும்மா ஏமாத்திட்டே இருக்காங்க. அது அப்படியே வேணும்னு போட்டிருக்காங்க. அது யாரும் பார்க்காம மட்டும் அப்படியே பையன் சும்மா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. அதுலேருந்து சண்டை தூக்கு போட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்களா? அப்போ இது அசால்ட்டாக அவங்களும் நினச்சிருக்காங்க. விளையாட்டு சொல்கிறாங்க. விளையாட்டு ஒரு நாள் அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கணும், பிள்ளையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இவங்களும் அந்த பெரிய தோட்டம்க்கா. தமிழாளுங்களா இல்லை முஸ்லீம்ஸ். அதனால அவங்களும் சரி சும்மா தானே சொல்கிறான்னு விட்டுருக்காங்க. பார்த்தா போட்டு அப்படி 6 மணிக்கே போட்டாங்க. ஏன்னா யாரோ எதிர்பார்ப்பாங்க சொல்லிட்டு தான் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஏதோ ப்ராப்ளம் கடைகளாக இருக்குது. அது அவங்க வீட்டில் தானே தெரியும். குழந்தைங்களை யோசிக்காமல் இருக்கிறாங்க. எப்படி மிரர் ஏதாச்சு? அந்த டிரைவிங் எல்லாம் இடிச்சிட்டாங்கக்கா. யாருமா? டிரைவிங் எல்லாம் இடிச்சிட்டாங்க. ஐயோ. அம்மா ரெண்டு இருக்கு. நல்லா பாரு. உங்க பையன் அடுத்த வருஷம் 10th. ஆமாம்மா. வருஷம் 10th எழுதுறாங்க. நேற்று உங்களுக்கு தெரியும் நான் டிரைவிங் கிளாஸ் வரேன். நாளைக்கு அடுத்த வருஷம் உங்க பையன் எழுதுவான். ஆமாம் அதுதான் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் கேட்டு முடிச்சுல அடுத்த வருஷம் நம்மளை கேட்பாங்கடா. எஃபர்ட் போடுவான். நீ போடணும் கொஞ்சம். மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தேவையானது வேணும்ல. வீட்டுக்காரர் தான் காரமடையா? இவங்க மேடுபடையிலாக்கா. அவங்க அப்பா பொழைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்து அவர் பிறந்தோடனே வந்துடுங்க. காரமடையிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. காரமடை எங்கள் மாமியாரோட அம்மா அவங்களாம் இருக்குது. ஆனால் இவர் திருப்பூர் தான். இவங்க வளர்ந்தது. ஆஃப் பண்ணிருக்கலாம் வண்டியை. அவங்க ஓடிட்டு இருக்காங்க. நானே ஓடிட்டு இருக்கேன். இல்லை நிறுத்திருங்க. வேணாம் நிறுத்திடுறீங்களா? இல்லை வரல. சும்மா நானும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன இது என்ன கடை இது? ஸ்டிக்கர்லாம் ஓட்டுறது. இது எல்எல்ஆர் இது உங்ககிட்டே இருக்காமா? எதுக்கா? இது எல்எல்ஆர் ஸ்டிக்கரு. அது நீங்க டேப் இருக்கலாம். கலர் டேப். அதை வாங்கி ஒட்டிட்டு இருங்க. வேலை முடிஞ்சிச்சு. இல்லைங்க வெளியே அக்கா இருந்தாங்க. என்னம்மா எடுத்துக்கோங்கக்கா. போதுமா? நான் ஸ்டோன் சாப்பிடலாம் இருந்த கட்டி வெள்ளரிக்காயெல்லாம் அதே சாப்பிட்றதில்ல. சாப்பிடக்கூடாதுங்களா? ஸ்டோன் ஸ்வீட் இருக்குல்ல இது மலர் நெல்லிக்காய்
இந்த பேக்கரி ஐட்டம் மிக்சரு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நல்ல வயிறு வலிக்குது, எதனாலன்னு தெரியல. எங்கப்பா? எனக்கு தான்க்கா. எப்பவுமேவா இல்லை இது எப்பயாவது அக்கா கீழையா? இல்லை யூரின் போகும்போது கடுகள் இருக்குதா? அதெல்லாம் எதுவும்க்கா. சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றீங்களா? சும்மா எப்பயாவது ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்தோம்னா இது குடிச்சு போகிற மாதிரி. இது நார்மல் பேபியா? அவன் 2 நார்மல். தண்ணி நிறைய இன்டேக் பண்ணுங்க. சரிங்கக்கா. டயட் ஃபாலோவே இதுதானே இல்லை ஹெர்பலைஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதாப்பியா? என்னக்கா? டயட் ஃபாலோ பண்ண 2 பேர் இது மாதிரி எடுக்கிறீங்களா வேறு எதாவது எடுக்கிறீங்களா? இது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கா. அப்புறம் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறதுங்கக்கா. ரைஸ் கம்மி பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரிங்கக்கா. அப்புறம் நைட் டைமில் கோதுமை ஐட்டம்ஸ் ஏதாவது இல்லை மாவும் கொடுக்குறேன். எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கணும். சும்மா எதுவுமே இதுவே ஃபாலோ பண்ண தான். மாவும் கொடுப்பேன். அப்புறம் வந்து கம்பு ராகி இது மாதிரி ஏதாவது ஊற வச்சு அந்த தோசையும் கொடுத்துருவேன். காலையில் மட்டும் இது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது அவ்வளோதான். மற்றபடி ரெகுலராக இன்னைக்கு பாருங்க காளான் பிரியாணி சமைச்சு வச்சுருக்கேன். அவனுக்கு வெண்டைக்காய் பொரியலும் வெள்ளை சாப்பாடு வச்சாச்சு. எங்களுக்கு காளான் பிரியாணி சமைச்சு வச்சுட்டு வந்தேன். ஆண்டி ஏதாவது கிளாஸ் திறந்துருக்கேன் இல்லை ஆண்டி அங்கிள் இங்கே தான் கூட இருக்காங்களா? ஆமாங்கக்கா. அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க தனியாக. இந்த மாதிரி உள்ள எங்கள் வீடுனா வெளியே அவங்க இருக்காங்க தனியாக. ஒரு ரூமு ரெஸ்ட் ரூம் எல்லாம் உள்ளே இருக்கும். பெருந்தளவுலாம் வர மாட்டீங்க? என்னக்கா? பெருந்தளவுலாம் வர மாட்டீங்க? வரமாட்டோம். நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன் காளிகுமாரசாமி வந்துட்டீங்க, அடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நாளைக்கு. அதுலேருந்து உள்ளே வந்தால் எங்கள் வீட்டு தான். ஓ அந்த கேப் வழி ஒன்று உள்ள போனவா? அந்த கொஞ்சம் தாண்டி அந்த கேப் வழியா பின்னாடி வந்துடும். நாளைக்கு வாங்க. இன்றைக்கு அங்கே வந்துடணுமா வீடு? என்னக்கா? இறக்க வந்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரோடு. ரைட் எடுத்தோடனே லெஃப்ட் கடைசி எங்கள் வீடு தான். வந்திருக்கு அந்த ஏரியாக்குள்ள தெரிஞ்சு. இவன் அண்ணா கூட ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க வீடு பஸ் அங்கே இருந்துச்சு வாடகைக்கு இருந்தாங்க. சரி சரி. வீடு கட்டி இங்கே வந்துட்டாங்க முன்னாடி கலைஞர்கள் அந்த பக்கம். வாங்க வந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வரேன். எங்கள் வீடு வந்து பெட்ரோல் பங்க்குக்கு அப்படியே முன்னாடியே மேலேயே தெரியும். ஓ சரி சரிங்கக்கா. ஓன் ஹவுஸுங்கக்கா? இல்லைம்மா ரெண்டு தான். சரி சரி. அண்ணாது மேலே சேலம் அங்கே மேட்டூர் டிஸ்ட்ரிக்ட் அவரு. எல்லாம் இப்போ பொழப்ப தேடி வர்றது தான். அதான் அதான். நம்ம நினைச்சதா வாங்கியிருக்கலாம். இங்கே யாரா இருக்கு போகிற திருப்பூரில் அப்படியே கோயம்புத்தூரே போய் அப்படியே மைண்ட் செட்டில்மெண்ட்டாட்டிக்கு எதுவும் வாங்கல. இப்போ எங்கே நீங்கள் தான் இருந்தாங்க? தமிழ் படிப்பு எப்போதான் நீ ஸ்டடி எல்லாம் கோயம்புத்தூர் தானே போய். அண்ணாக்கு வேலை இங்கே தானேக்கா? அண்ணாக்கு இங்கே தான். அப்போ நீங்கள் இந்த அவங்க யார் என்ன பண்ணாலும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இது ஸ்டடி வந்து அவனும் லா படிக்கிறான்ட்டான். அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லாம் போய் ஆகணும். அவங்க டெய்லி போயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஹாஸ்டலில் விட்டுறேன். அவன் 9th பெருசாக இருப்பான்னு நினைக்கக்கூடாது. என்னை விட கொஞ்சம் தான் இருப்பான். அவன் 13 வயசு தான். 14 வயசு இருந்தால் அவர் இப்போவே 9th போயிட்டான். சரி சீக்கிரம் சேர்த்து. இப்படின்னா 3.25 வயசு சேர்த்தனங்காட்டிக்கு அட்வான்டேஜாக படிக்கிறாங்க. அடுத்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ரெடி பண்ணி தரணும். இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது நான் வீட்டில் தனியாக தான் இருப்போம். இருக்கேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஒரு வேலை செலவு போகும்போது அப்படி கூட சேர்க்கணும். அண்ணா வந்து வாத்தியார். நானும் பாப்பாக்கு அதனாலதான் போன வருஷமே மேல தான் பர்த்டேங்களா, போன வருஷமே போடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப போட்டோம்னா கடைசியில இந்த ஜூன் இப்ப 4 கரெக்டாங்கக்கா. அதனாலதான் போடுறேன். என்ன போடுறதும் சேர்த்து இருந்தோம்னா சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த எக்ஸாம் ஜான்வரியில வரும்போது பாப்பாக்கு அப்ப அந்த வயசு ஆயிருந்துருக்காது. அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பாப்பாவே 2014 நவம்பர். அவளுக்கு 2ஆம் கட்டி கரெக்டா 4 வயசுல போட வச்சுட்டு அவ கரெக்டா படிச்சிருக்கா. 6th முடிச்சா 12 வயசு 7th போவா. ஆனா அவங்க ஸ்கூல்ல ஏன் லேட் போன வருஷமே தெரிஞ்சுக்கலாமே நாங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்க, கடைசியில 10th போறப்ப நம்மள வாதிப்பீங்க தான் நாங்க இது பண்ணுவோம். தம்பிக்கு நிறைய அதை வாங்கி இதை வாங்கு, ஆதார்ல இது பண்ணுங்க அதை பண்ணுங்க. அது ஆதார்ல இப்ப முதல் மாதிரியாங்கக்கா, காசு கொடுத்தாலும் போய் நின்று அதான் இதாக்கிறாங்க. நம்ம ரோட்டு மேலே நிறுத்திக்கணும். இப்பவே என்னன்னா பாப்பா இவரோட பேர்ல வந்து பிரவீன் குமார்னு ஒட்டி இருக்கு. பாப்பா பர்த் சர்டிபிகேட்ல பிரவீனுக்கும் குமாருக்கும் கேப் விட்டாங்க. அதான் அந்த நாய் பண்றதுனால நம்மளுக்கு இப்ப அதுவே ஆதார் கார்டு எடுக்க முடியாம பாப்பா. தம்பிக்கே PHI வரணும். ஐ போடாம விட்டாங்க. ஐ போடாம விட்டாங்காட்டிக்கு ஒரு ஐ இருக்குது, தமிழ் எழுத்து வந்துடுது, இங்கிலீஷ்ல தப்பு பண்ணிடுறாங்க. ஐ போடாம அது மாத்திரக்கே முடிய மாட்டேன் போகணும். அது வேற. அதனால நேற்று போய் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோட அப்டேட் பண்ணிட்டு இல்லைங்க பரவாயில்ல இருந்தாங்க. மன்னிச்சிட்டோங்க நான் தான் மன்னிச்சு சொன்னேன் பாவங்க அப்படின்னு.
வரட்டா? ஏங்க என் ஒய்ஃப் சொல்லி கொடுக்குறது நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்க. சரிண்ணா, ஓகே ஓகே, கற்றுக்கலாம். சரி, ஓகே கவனிடும். 10,000 ரூபா உங்க ஒய்ஃப் மட்டும் ஒரு 10,000 பணமே கிடையாது, ஃப்ரீ தான். வருஷத்துக்கு 10 ஃப்ரீ. அந்த 10 கொடுக்க போகிறாங்க, மொபைல் கொடுக்க போகிறாங்க இல்லையா, உங்களுக்கு போட சொல்லுங்க, ஃப்ரீயாக கிடைக்கும். இவங்க இப்போ தான் ஐயோ, வந்திருக்காங்க. தெரியல. வருஷமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. போலாங்க்கா. அவர் கடையில வருஷத்துக்கு 10 பேருக்கு பொருள். இல்ல இல்ல தெரியல. அக்கா அவர் கடையில இல்ல 10 இன்ன பேருக்கு வரைக்கும் பொருள் ஃப்ரீயா free தான். பாக்குறேன். உங்களை பார்த்துட்டே பதட்டமாயிட்டாங்க. வெளியே பார்த்து ஏங்க அவர் கடையில 10 பேருக்கு பொருள் ஃப்ரீ. அந்த மாதிரி அந்த மாதிரி. வந்துடுறேங்க. ஓகே. மீனாக்காக்கு வீடியோ கால் பண்ணி காமிப்போம். இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம். பாருங்க ஜாலியா ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. பெல்ட்டா 1 2 3 கிளச்சை மெயின்டைன் பண்ணுறோம். பிரேக் விட்டால் வண்டி போயிடும். மறுபடியும் நிறுத்திக்கலாம். மறுபடியும் பயம் வந்தால் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. மறுபடியும் பயம் வந்தால் பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிறுத்திக்கலாம். போகலாம். ஸ்டடி பண்ணிங்க. என் வண்டி இருக்கு. ஸ்டடி பண்ணி நீங்கள் வாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஸ்டடி பண்ணு 4 தடவை சொல்கிறேன். ஸ்டடி பண்ணிங்க. கரெக்டுங்களா? இல்ல இல்ல. அதாவது அந்த பயத்தை விட்டுட்டு நான் சொல்கிறது என்னமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கேம்மா இதுலேயே போகலாம். அந்த லாரிக்கார் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அந்த ரோடுக்கு போயிடலாம். இப்போ அப்படியே மெயிலில் அந்த ரோடுக்கு போய் மெதுவாக ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்காதீங்க. மெதுவாக போய்க்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. தவறு செஞ்சால் கிளச்சும் பிரேக்கும் முடிச்சு திருத்திக்கலாம். இல்லை அந்த ஒடிச்சு கார்கிட்ட போகவும் எங்கே பண்ணுறது போகலாம். இல்லை பிரேக் கிளச் பிடிச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். அந்த ரோட்டுக்கு ஹார்ன் அடிச்சிருக்கோம். டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. கேன் வாங்கிட்டீங்களா இல்லையா சொன்னாங்க. எடுக்கணும். ரெண்டாவது கீர் போட்டுக்கலாங்க. அதான் வெயில் முன்னாடி வா, முன்னாடி வா. இங்க வா சாமி, முன்னாடி வா. வெயில் அடிக்குது. நேத்து சாப்பிட்ட இந்த மாதிரி செகண்ட்லேயே போகலாங்களா இல்லை செகண்டு 3 செகண்டு 3 செகண்டு 3 நேற்று கேட்டிங்களா? அதே தான். அதே நமக்கு வேணுங்கிற கீர் மாற்றிக்கிட்டே இருக்கும். சரி. அவங்க வரட்டாங்களாங்க. இல்லை அண்ணாக்கு பேர் கூப்பிட்டுருங்க. அண்ணா எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணா? அண்ணா எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டேங்க. இல்லை நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் சொன்னது சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. 12 மணிக்கு வரலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலாம்க்கா. ஃபுல்லாக பிடிச்சா தான் வண்டி நிதானமாக இருக்கும். 3வது கீரில் வந்து இப்போ 2வது கீர் போடுங்க. போகலாம். நின்றுச்சு. ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. போகலாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு போகலாம்.
வெடிக்க எடுத்து ஆஃப் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பயப்படாது. வண்டி ஸ்டார்ட் ஃபஸ்ட் கீர் போட்டு ஃபஸ்ட்டு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பயப்படாது. இல்லை சத்தத்துக்குலாம் நின்று பதில் சொல்லணும்னு யோசிக்காதீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியாக இருக்க மாட்டதை மட்டும் பாருங்கள். அந்த சத்தத்துக்கு பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. நிறுத்தி கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக் இப்போ நிறுத்திக்கணும், அவ்வளோதான். நியூட்ரு பண்ணிக்கணும், அவ்வளோதான். இனி இவங்க போய் அவங்க போய் தான் நம்ம போக முடியும். இவங்க போய் முடிச்சுட்டு அவங்க போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சத்தம் ஒரு இதாக வண்டி அங்கே நடுரோடு நிறுத்தி ஆஃப் பண்ணுங்க. யார் என்ன கேட்கணும்னு பார்த்துக்கலாம். நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் நம்ம வேலை செய்ய மாட்டோம். அதனால் நம்ம யாருக்கும் பயப்பட்டு பயப்பட முடியாது. எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க. அதனால் அது பயப்படாது. நீங்கள் ஃப்ரீயாகிட்டு சாயந்தரம் கூப்பிடுங்க எனக்கு. சரி நைட் கூப்பிடுங்க. சரி ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கணும். லைட்டாக ஒரு 100 மெயில் தான். மூணு பாயிண்ட் நிறுத்திங்கன்னா வண்டி போகும். அவ்வளோ போகலாங்க. ரெண்டாவது டக்குன்னு ரெண்டாவது கீர் போட்டு பாருங்க. 3ல் போயிட்டா போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி புஷ் பண்ணுங்க, போயிட்டா போயிருங்க. ரைட் ஓட்டி போயிடலாம். இந்த ஆரன் சவுண்டில் மட்டும் காதில் வாங்கி பயப்படாது, சரிங்களா?
ஏன் சிலிண்டர் தட்டுப்படாம நாங்கள் புக் பண்ணி இன்னைக்கு 5-7 நாள் ஆச்சு மணி வரவே இல்லை. புக் பண்ணி வச்சிடலாமா? ஆமாம் அதான் புக் பண்ணி வச்சிருங்க, புக் பண்ணி உடனே வரது. வச்சிருக்கேன். புக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எப்படி இன்னும் 3-4 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் ஏதாவது பிரச்சனை தெரியும். புக் பண்ணிருக்கு வரதுக்கு லேட் ஆகும். டக்குன்னு ரெண்டாயிருக்கு அப்படியே அந்த மெயில்தான் மூமெண்ட். அந்த 3வது பாயிண்ட்ல இழுத்தீங்கன்னா அது வாட்டுக்கு போகும். ஆனியன் தோசை மகனுக்கு ஒரு ஆனியன் தோசை வீட்டில் போய் தரேன். மாவு இல்லையே சொல்லிடுறேன். அப்பா இன்னைக்கு அன்புக்கு மட்டும் சேமியா வாங்கி தருவாங்க. சாப்பிட்டீங்களா? அப்படி ஃபஸ்ட் இயர் போயிடலாம். நிறுத்தி போகிறது தப்பே இல்லைக்கா. வரோம். நாளைக்கு தான் போகலாம். எங்க அந்த கடைசி நாளைக்கு இப்போ சால மீன் இருக்காமா நாளைக்கு தான். இப்போ 150 ரூபாய்க்கு க்ளீன் பண்ணாமல் தான் தருவார். அதுதான் 150 ரூபாய். ஏய் ஆனால் அந்த மீன் க்ளீன் பண்ணாலும் ஸ்மெல் வரதில்லை. கேட்ட மகன் வேணாம் கேட்காத. பட்டு செகண்ட் கீர் போட்டுருங்க போகலாம். போகலாம் 3வது கீர் போட்டு. தம்பி ரெடியா? நான் ரெடியாக தான் இருக்கேன். கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூப்பிட்டு உனக்கு கூப்பிட்டே வந்திருப்பேன். வரையா? புரியல. சரி என்ன பண்ணுற நீ தான் சொல்லணும். எத்தனை மணிக்கு வருவ? சரி வந்துட்டு கூப்பிடுங்க, பார்த்துக்கலாம். அது ரெடி பண்ணுவோம்.
நான் இப்போ ரெடியாக தான் இருக்கேன். நீ வந்தீங்கன்னா வந்து அரை மணி நேரத்தில் இறக்கி விட்ருவோம் உன்னைய. கொஞ்சம் கேட்டு கூப்பிடு. ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிக்குவா. வா. ரெண்டாவது கீழ் டக்குனு அக்கா, ரெண்டாவது கீழ். மூணாவது. அழகா தலைவலி நோய். போலாம் 6 நிமிஷத்துக்கு போங்க. நமக்கு எத்தனை பேர் 6 நினைக்கிறாங்க கேட்கா. என்னதுங்க சிட்டிக்கிட்டே வந்து நான் வந்துட்டேன். நான் வந்துடுறேன். அங்கேயே வந்துடுறேன். நீங்கள் வாங்க, நான் வந்துடுவேன். சரியாக இருக்கும். ம் பெஸ்ட்டாக போடுங்களாக்கா. பெஸ்ட்டாக மெதும் இந்த ஆட்டோ கடை கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே நிறுத்திட்டு கூட நம்ம இங்கே வந்துக்கலாம். நம்ம அங்கேயே நிறுத்தணும்னு கிடையாது. சரிங்களா? மண்ணில் இறக்கிறீங்க அந்த இடத்துல. மண்ணில் இறக்கிறது நல்லா தான், தப்பே கிடையாது. அவ்வளோதான். இவ்வளோ தூரம் ஓரமாக நிறுத்திக்கலாம். இண்டிகேட்டர் போட்ட உடனே நிறுத்துன்றது கிடையாது. இண்டிகேட்டர் போட்டோம் நம்ம அங்கேயே நிறுத்துன்ற சீனே கிடையாது. இண்டிகேட்டர் போட்டுட்டு நமக்கு எங்கே சேஃப்டியோ பின்னால் வரவங்களை பார்த்துட்டு நம்ம கவனமாக நிறுத்திட்டா சரி.